அந்த இளவெடுத்த சாதியை காப்பாற்றணும்னா இந்த மொழியும் சேர்த்து நொட்டணுமாமா. அதனால தான் சொல்றேன், இந்திய மொழிகள் அத்தனையும் அழிஞ்சாலும் சரி என் தமிழ் உட்பட இந்த சாதி எங்களை விட்டு ஒழியணும்னா என் தமிழ் மொழி ஒழிஞ்சாலும் பரவாயில்ல. இல்ல நீங்க ட்விஸ்ட் பண்ணுவீங்க, முதல்ல என் மலையாள மொழி ஒழிஞ்சிட்டு அப்புறம் தமிழ் மொழி ஒழிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு இங்க சாதி ஒழியணும். சாதி எவ்வளவு கொடுமையானதுன்னு கலிங்கத்து போர் அந்த இடத்த பார்த்த அசோகனுக்கு புரிஞ்சுது. ஆனா கண்ணகி முருகேசனை பார்த்தும் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் அது புரியலைன்னா சாதி எவ்வளவு கொடூரமானதுன்னு யோசிச்சுக்கோங்க. அந்த சாதியை காப்பாத்துறதுக்கு கலாச்சாரத்தை காப்பாத்து, பண்பாடை காப்பாத்து, மொழியை காப்பாத்து, அதை காப்பாத்து, இதை காப்பாத்துன்னு காப்பாத்துறதுக்கு நான் யாரா? என் சக மனுஷனை காப்பாத்துறது தானே என் பொறுப்பா இருக்கணும். அதை காப்பாத்துறதுக்கு இது எது தடையா இருந்தாலும் இதெல்லாம் ஒழிகிறது தான் முக்கியம்.